உடுமலை இலக்கிய களத்தினுடைய 25வது நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதல் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று இந்த நிகழ்வில் பெண் ஏன் அடிமையானாள் என்ற ஒரு வித்தியாசமான கட்டுரை தொகுப்பை பேச வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய சாப்பிரியா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதே போலவே துயருடன் விழிக்கிறது இரவு, அதை பேச இருந்தவர் பவித்ரா. அவராகவே விரும்பி பேச ஏற்றுக்கொண்டார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் இன்று வர இயலவில்லை. வருவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அவங்க தாத்தா முடிஞ்சால் வந்துடுறேன் சார்னு சொல்லி அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். வழக்கமாக நம்முடைய இலக்கிய களத்தினுடைய கதை சொல்லியாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சகோதரி சாகிதா பானு அவர்கள் இன்று மேலாண்மை பொன்னிச்சாமியினுடைய கதையை சொல்ல இருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையில் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன், குறைவாக இருந்தால் அதுக்கு பிறகு கலந்துரையாடல், அதிகமாக இருந்தால் கூட்டம். 8 பேரானாலும் அவர்களை தொடர்ந்து இயக்கம் நாம் நடத்திக்கிட்டே இருப்பது என்பது சென்ற முறை நடத்த முடியல. அதனால் தொடர்ச்சியாக இந்த முறை நடத்தி விடுவது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். இதில் குறைவானவர்கள் இருப்பதனால இந்த இலக்கிய களம் தொடர்ச்சியாக இயங்குவதற்கு பல இடையூறுகள் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அதை இயக்குவது என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். ஏன்னா இதில் என்ன நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன்னா, வெறுமையாக இலக்கியங்களை மட்டுமே பேசுவதல்லாமல் கொஞ்சம் கலந்துரையாடல், உலக அரசியலோடு இணைந்து ஒரு முற்போக்கான சிந்தனையோடு சிந்திப்பது என்ற அடிப்படையில் தான் இந்த இலக்கிய களத்தை முன்னோக்கி நடத்தி செல்வது என்று இந்த இலக்கிய களத்தினுடைய அமைப்பாளர் என்ற அடிப்படையில் அடுத்த முறை கூட முன்கூட்டியே சொல்லிடலான்னு நினைக்கிறோம். அடுத்த முறை கூட ஒரு 5 கட்டுரைகளை 5 தலைப்புகளை கொடுத்து கட்டுரை பிரசி சொல்லி அந்தையும் நாம் அவங்கள பேச சொல்கிறது, அதை புத்தகமாக வெளியிட்டது. அந்த தலைப்பை நாம் முன்கூட்டியே கொடுத்துருது. என்ன தலைப்புங்கிறது இப்போவே கொடுத்துருவோம். ஒரு சோலை மாயவனுக்கு இந்த விதிமுறைகள்லாம் தெரியும். எத்தனை வார்த்தைகள் இருக்கணும், எத்தனை பக்கத்துக்குள்ளே இருக்கணும், என்ன கண்டென்ட்டோடு இருக்கணும், குறைந்தபட்ச தகவல் திரட்டும் போது அதற்கான பிப்ளியோகிராஃபி அல்லது அடிக்குறிப்புகள் தயார் பண்ணுவோம்ல, அவைகளோடு அது இருக்கணும். ஏதோ பொதுவாக இல்லாமல் இருந்தால் அவற்றை நாம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இலக்கிய களத்தின் சார்பாக ஒரு வெளியீடாக வெளியிடுவது என்று யோசனை செய்திருக்கிறோம். வழக்கம் போல் நம்முடைய நீண்ட நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வாசிப்பு இயக்கத்தை முன்னெடுப்பது, இது மாதிரியான இயக்கங்களை கொஞ்சம் மாற்றாக சிந்திக்கலாம் என்று தான் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பவித்ரா அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று இந்த முதல்ல வழக்கம் போல் சாகிதா பானு அவர்கள் தான் தொடக்க உரையாற்ற கதை சொல்பவர். அவர்களை கதை சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பொன்தெய்வம் இலக்கிய ஆர்வலுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பொன்தெய்வம் அவர்கள் மனதை கல்லாக்கி கொண்டு அங்கிருந்து வந்து அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. பவித்ரா அவர்கள் வழக்கம் போல் நீரோடை போல் பேசக்கூடியவர்கள், அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தெய்வா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன யதார்த்தம்னா, நான் எப்படி வளர்ந்தேங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டார், அவ்வளோதான். வளர்ந்த பின்னால் அவங்க பழசெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. முன்னால் எங்கள் ஊரில் யானை இருந்துச்சு, அந்த யானை மேலே தான் நான் சவாரி பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவர் தெளிவாக இருக்கிறார். வாழ்க்கையில் நாங்கள் இப்படி தான் வளர்ந்து வந்திருக்கிறோம். அந்த பாதிப்பு தான் இதில் நிறையா இருக்குது. நான் அதை படித்த உடனே தான் சொன்னேன், பாதிக்கப்பட்ட நபர் ஆட்டிருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் கவிதைகள், எளிமையாக மட்டும் இல்லை யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பரிசும் கிடைத்திருக்குது, வாழ்த்துக்கள். இந்த ஒரு புத்தகத்தோடு நிறுத்தாதீங்க. பொதுவாகவே தமிழில் எனக்கு இந்த ஹைக்கூ கவிதை மேலே பெரிய கவர்ச்சி இருக்காது. போகிற வழியில் எழுதுகிற மாதிரி இந்த கிறிஸ்தவ மதத்தில் பைபிளில் கொட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். நான் இப்போ சமீபத்தில் நாகப்பட்டினம் 2 நாளைக்கு முன்னால் நாகப்பட்டினம் போயிருந்தேன். அங்கே ஒரு கொட்டேஷன் பார்த்தேன். என் பார்வையில் நீ விலையேறப்பட்டவன், மதிப்பு மிக்கவன், ஏசாயா 43:4. இது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என் பார்வை, அவ்வளோதான் விஷயம். இப்போ ஏசாயா மாதிரி தான் இவர் எழுதியிருக்கார்.
இதுதான் புது கவிதையா ஹைக்கூ கவிதையான்னு தெரியல. என் பார்வையில் நீ விலையேற நம்பிக்கை ஊட்டுவது, என் பார்வையில் நீ விலையேறப்பட்டவன், மதிப்பு மிக்கவன், கோஹட்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஹைக்கூ கவிதைகள் மிக அருமையாக நிறையா இருக்குங்க. நான் அதை சொல்ல விரும்பலை. சகோதரி சொல்லியிருக்காங்க, அவரும் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அடுத்த தலைப்பை சரியான நேரத்தில் முடிக்கணுங்கிற அடிப்படையில் இதை நிறையா கொண்டு போகணும், எல்லோரும் படிக்கணும். பொறுமையாக 2 வரியன்னா கூட அவன் மனதை தைக்கிற மாதிரியான நிறைய கவிதைகள் இருக்குது. அதை நான் சொன்னால் இனி இது பொருத்தமாக இருக்காது. அடுத்த கட்டமாக நான் அடுத்து போயிடலான்னு நினைக்கிறேன். இந்த பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை, தந்தை பெரியாருடைய கட்டுரை. இன்னைக்கு தந்தை பெரியார் படுற பாடு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில். அவர் படுற பாடு தாளம் படுமோ தறிபடுமோ அப்படின்னு அந்த காலத்தில் கவிதைகள் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பெரியார் மண்ணுன்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பெரியாரை ஒழிச்சே கட்டிடுவோம்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு யுத்தமே நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. நாங்கள் பெரியார் மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரியாரை என்னதாப்பா சொன்னார் அப்படின்னு படிக்காமலே பெரியாரை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு நான் நிறையா பேரை கேட்டேன். என்ன பிரச்சனைன்னா, இந்த பெரியாருடைய பெண் ஏன் அடிமைப்பட்டாள் அப்படிங்கிற புத்தகத்தை பேசணும். ரொம்ப நாளாக முனியப்பன் கூட சொன்னால் நல்ல புத்தகம் பேசிடலான்ட்டு, இளையவன் சிவாட்டை கேட்டால் பேசிடலான்ட்டார். எல்லோரும் கேட்டால் யாரும் அது படிக்கணுமே சாருங்கார். ஒருத்தர் படித்து தானங்க பேச முடியும். பொன் தெய்வாவினுடைய கவிதையை அவர் என்ன கருதி இருக்கிறா, அவருடைய உலகத்தில் என்ன இருக்குதுங்கிறத படிச்சுட்டு தானே பேச முடியும். உங்கள் கருத்தையும் சேர்த்து சொல்ல, இப்போ அவங்க அவருடைய கருத்தையும் சேர்த்து சொல்கிறாங்கல்ல, மதிப்புரைங்கிறது அவரோட இணைக்கு சொல்கிறது. சார் நிறைய பேரை கேட்டேன், யதார்த்தம் அதுக்கு படிக்க முடியாதுங்க சார். அது என்ன உறுதியில் எழுதியிருக்கு, தமிழில் தானே எழுதியிருக்கு, படிக்கவே முடியாதுன்னா அப்படின்னா அந்த கருத்தில் சார் இலக்கியவாதிகள் என்று சொல்லக்கூடிய, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டா அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த இலக்கியவாதிகள்னு வீர ஆவேசத்தோடு பேசுகிறாங்க பாருங்கள். இந்த இலக்கியவாதிகள் பெரியாரை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஓரடி முன்னால் 17 அடி ஓடுதல் பின்னால், ஈரடியெல்லாம் கிடையாது, அவ்வளோ வேகமாக ஓடி அதுக்கு நேரம் இல்லை சார் என்று ஒதுங்கி கொண்ட போது தான் அம்சா இவர் பூபாலன்ட்ட பேசினேன். பொள்ளாச்சி பூபாலன் இந்த கொஞ்சம் இதை பேசுகிறவங்க யார் இருக்காங்க, அருமையான ஆள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். தாமியா சாவனுடைய பொள்ளாச்சி கிளை உறுப்பினர், கோவை கிளையில் இருக்கிறாங்க. அவங்க பல புத்தகங்கள் பரிசு வாங்கினவங்க. சமீபத்தில் கூட அனலிகா அப்படிங்கிற புத்தகத்தை மாநில அளவில் தாமியா காசா அவங்களுடைய கவிதை புத்தகத்துக்கு பரிசு கொடுத்துருக்கு. நேற்று போய் கொடிசால 5000 ரூபா வாங்கிட்டு வந்துட்டாங்க. 25,000மா? 25,000 ரூபா பரிசை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ அப்படியா, அவ்வளோ பேசக்கூடிய புத்தகம் பெண் ஏன் அடிமையானாள். இது ஆண் பேசுனா எவ்வளோ பொருத்தமாக இருக்காதோ, பெண்ணே பேசணும், பெண் ஏன் அடிமையானாளுங்கிற விஷயத்தை அவங்க பேசுவாங்களான்னு சொல்லி அவங்க என்ன கொடுங்க பேசுன்னு கேட்டேன். அவங்கள்ட்ட பேசினேன், ஐயா நான் பேசுகிற தமிழ் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் அவங்கள பார்த்துருக்குறேன், அருமையாக பேசக்கூடியவர்கள், இதை நீங்கள் பேசுகிறீங்களா கேட்டேன். உறுதியாக பேசுகிறேங்கன்ட்டாங்க. கருப்பு சட்டையோடு வந்துட்டாங்க, தைரியமாக வந்துட்டாங்க. அதை விட அந்த கருத்தை பிரதிபலித்தாங்க. நான் அவங்கள கேட்டேன், நீங்கள் இது 1900 இந்த புத்தகம் எழுதி கிட்டத்தட்ட 42ல் 300 எழுதுகிறாரு, 34ல் வெளிவந்துருச்சு அந்த கட்டுரை எழுதி. அந்த கட்டுரையை பற்றி அவங்க சொன்ன பின்னாலும் கூட நானும் கூட அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சமூகத்தில் 10 பேராக இருந்தாலும் சரி இந்த கருத்தை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப அவசியம். எனக்கு பெரியாரை பற்றி பேசுகிறவர்கள் பெரியாரை எடுத்துகிட்டு போகிறது இல்லை, அது ரொம்ப கொடுமையானது. இப்போ இவர் கூட சொன்னார் பார்த்தீங்களா, இந்த கோவில் திருவிழாக்கள் இன்றைக்கி ஹிந்து பேப்பரில், இங்கிலீஷ் ஹிந்துவில் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லியிருக்கு, கோயிலுக்கு அனுமதின்னு சொல்லி. ஹிந்து ஆங்கிலம் வரதுனால படிக்கிறோம். கோர்ட் சொல்லுது அனுமதி, அவனை கோயிலுக்கு அனுமதிக்காமல் இருந்தாலும் அவனை சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாங்க. கோர்ட்டு 3 ஆண்டுகள் நடந்து முடியுது. நானும் கூட சமீபத்தில் ஒரு கட்டுரை ஒன்று தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வெளியிடுறதுக்கு எந்த பத்திரிக்கையும் தயாராக இல்லை. சடங்கியலும் சாதியும் சொல்லி, சடங்கியலும் சாதியும் அம்பேத்கருடைய கொட்டேஷனோட இணைஞ்சது. சடங்குகள் சாதிகள் இது எவ்வளோ நெருக்கமானது. இந்த சடங்கை எப்படி சாதிகள் விட தயாராக இல்லை,
இந்த சாதியை எப்படி இந்து மதம் விட தயாராக இல்லை, சடங்குகளை சாதி விடுவதில்லை, சாதியை இந்து மதம் விடுவதில்லை, இந்து மதத்தை எல்லோரும் விடுவதில்லை, எல்லோரும் விடுவதில்லை. ஆனால் எப்படியோ ஒரு வேளை தான் இந்து என்று தன்னுடைய சடங்குகள் மூலமாக உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இது நான் சொல்லலை, அம்பேத்கர் சொல்கிறார். நம்மளோட பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, அம்பேத்கர் சொல்கிறார். இந்த விஷயங்களை படிச்சுட்டே இருக்கிற போது தான் இந்த கருத்தெல்லாம் வருது. எப்படி நீங்கள் சமூகத்தில் இது எப்படி கெட்டிப்படுத்தப்படுகிறது, மேலும் மேலும் உறுதிப்படுத்தப்படுகிறது, திருவிழாக்கள் ஏன் நடத்தப்படுகிறது, திருவிழாக்கள் சடங்குகள் ஏன் நடத்தப்படுகிறது, அதை ஏன் மக்களை நோக்கி நகர்த்துகிறார்கள், மக்கள் அதில் எப்படி பிரிவினைப்படுத்தப்படுகிறார்கள் என்று எவ்வளவு திட்டமிட்டு அது உருவாக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை நம்ம படித்தா பைத்தியமே பிடிச்சிடும். நல்ல வேலை பிடிக்காமல் இருக்கிறோங்கிறது. சடங்குகளும் சாதியும்னு ஒரு கட்டுரை தொகுப்பு தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். உண்மையிலே 2-3 இடத்த கேட்டால் அதை வெளியிடுவதற்கு பன்னீர்செல்வம் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்தா வெளியிட்டணும்னு நினைக்கிறேன். அவர் தைரியமாக ஆமாம். இந்த அளவுக்கு சடங்குகளும் சாதிகளும் நெருக்கமானவை, சடங்குகளும் மத கருத்துகளும் நெருக்கமானவை. தொடர்ச்சியாக நீடிப்பதன் மூலமாக இந்த சமூகம் இப்படியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை பெரியார்கள் வேண்டியிருக்குங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அவர் ஒரு 10 தலைப்பில் எழுதியிருக்காரு. அவங்க பேசுகிற பின்னாலே என்னுடைய கருத்தையும் பதிவு பண்ண நினைக்கிறேன். 34 எழுதின புத்தகம் 42 அவரே முன்னூறு எழுதியிருக்காரு. இது ஆண்கள்லாம் படிங்க, பெண்களை படிக்க சொல்ல. இதை தயவுசெய்து ஆண்கள்லாம் படிங்க, படித்து நீங்கள் ஆண்களாக மாறிக்கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறாரு. சகோதரி சா பிரியா, நான் முதல்ல சா பிரியான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் இப்போ சா நெடில், அப்புறம் தான் சா அப்படின்ட்டு. அவங்க ஒரு சிறந்த பேச்சாளர், கவிஞர், எழுத்தாளர். அவருடைய அன்போடு பேசுவது மாதிரி அழைக்கிறேன். புத்தகத்தை அவங்க அறிமுகப்படுத்தலை, அதில் இருக்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. பெண் ஏன் அடிமையானாள், அதுங்கிறது அடிமைப்படுத்தப்பட்டாள், அடிமை அவங்களா ஆகலை, அடிமைப்படுத்தப்பட்டாள்ங்கிற அப்படிங்கிற அது சாதாரணமாக நான் அவர் பொன் தெய்வா சொன்னதை கம்பேர் பண்ணால் நீங்கள் அப்படியே வரும். பட்டியலினத்து மக்கள் கோயிலுக்குள்ளே போகிறதில்ல, அவங்களே போகிறதில்ல. ஏன் போகிறதில்ல முடிவெடுத்துட்டாங்க. அது ரத்தத்திலே அப்படியே போகலாம் அப்படிங்கிற கருத்தே வராது, அந்த கான்செப்டே க்ரியேட் ஆகுது. பெண்களாக அப்படி உருவாக்கப்பட்டிருக்காங்க. அது எப்படி தானாக உருவாச்சா அப்படிங்க பற்றி நீங்கள் விவாதம் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய நேரம் இருக்குது, 1 மணி நேரம் இன்றைக்கி காத்தா அந்த நேரத்தை அதிக பேர் வந்தால் இதை பற்றி உரையாட விடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னால் இன்னும் சில இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் பிடிஎஃப் பண்ணி போட்டிருந்தார். ஒரு ரொம்ப குறைவான புத்தகம் தான் இது. பாரதி புத்தகாலயத்தில் வெளியிட்ட போது இதை வாங்கி படித்தேன். அப்போவே இதை பற்றி விவாதத்துக்கு உட்படுத்தணும் இந்த நூலை. பாரதி புத்தகாலயத்தில் இது வெளியிட்ட போது இந்த புத்தகத்தில் நீங்கள் எடுத்த உடனே ஒரு 10 தலைப்பில் ஒரு பக்கம் தான் எழுதியிருக்காரு. இல்லை நான் எனக்கு நீங்கள் இதையும் சேர்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் லீட் பண்ணிட்டா கொஞ்சம் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நாம் ஒரு 3/4 மணி நேரம் பற்றி உரையாடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இது நிறைவு. அதில் பேசினா தான் இந்த இப்போ கற்பு அப்படின்னா கற்பெனில் இருவருக்கும் பொதுவாக வைப்போம் என்று பாரதிதாசன்லாம் பாடியிருக்காரு. அது சம்பந்தமாக அவர் எழுதுகிறார். புருஷர்கள் கற்புடையவர்கள் என்று குறிக்க நமது பாஷைகளில் தனி வார்த்தைகளை காணாமல் மறைபட்டு கிடப்பதற்கு காரணம் ஆண்களின் ஆதிக்கமே தவிர வேற இல்லை. அவ்வளோ விஷயம். ஆணாதிக்கம் எப்படி வந்துச்சு? அது இந்த சமூகத்தில் அவன் என்னைக்கு மத ரீதியாக அடிமைப்படுத்தப்படுகிறாரோ அப்போவே ஆணாதிக்கம் உருவாயிருச்சு. அது எல்லா புராணங்களையும், இந்து மதத்தில் சொன்ன புராணங்கள்லேயும் அதே மாதிரி இதிகாசங்கள்லேயும் பெண்கள் 2வது பட்சம் தான், 1ஆம் நம்பர் கிடையாது. கருத்து ரீதியாக அவர்கள் ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். அந்த ஒடுக்கப்பட்ட கருத்துக்கு அவர்கள் உடன்பட்டு விட்டார்கள். உடன்பட்டதுக்கு பின்னால் நான் சமீபத்தில் ஒரு இளவு வீட்டு போயிருந்தேன். ரொம்ப முற்போக்கான பகுதி. அங்கே ஒரு தலித்து பெரியவர் உள்ளே வரமாட்டேங்கிறார். ஏங்க வாங்க உட்கார். இல்லை சார் உட்கார், பரவாயில்ல சார். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 2 பேருமே முற்போக்கானவர்கள்.
இது யாருங்க, என்ன இது எப்படி செய்யுது, இது என்ன காரணம், எங்கிருந்து இந்த கருத்து உருவாகுது? அவரும் முற்போக்கானவர், இவரும் முற்போக்கானவர், ஆனால் அவர் உட்கார தயாராக இல்லை. இப்போ என்ன நினைக்குமோ என்று அழகாக எழுதுகிறாரு. அது இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப ஆழமாக ஆணாதிக்கம் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் நம்ம பரிசீலிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி திருக்குறளில் இவர் வள்ளுவர் கற்பை பற்றி பிளண்டாக வள்ளுவரை பற்றி அவர் கடுமையாக சாடுறார். நம்ம வள்ளுவரை தான் உலக பொதுமறை ஆயிடுச்சே. உலக பொதுமறையில் தப்பே இருக்காதுல்ல, தப்பே இருக்காதுல்ல. உலக பொதுமறைன்னா இப்போது பகவத்கீதை எல்லாருக்கும் தெரியும், குரான் எல்லாருக்கும் தெரியும், அதே மாதிரி பைபிள் எல்லாருக்கும் தெரியும். அதில் இருக்க தப்பே இருக்காதுல்ல, அது உலகம் போகிற. ஆனால் இவர் சொல்கிறார், திருக்குறளில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை நலம், பெண்வழி சேரல், இது ரெண்டும் தலைப்பாயான்னு ஒரு கேள்வி கேட்குற. இதெல்லாம் தலைப்பாயா? நீ கவிதையை எழுதி வச்சிருக்கிற, யாருக்குங்க இந்த தினாவட்டு வரும்? அவரைத்தான் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க, நல்ல விஷயந்தான். நானும் கூட படிக்கிற காலத்தில் ரொம்ப கோவப்பட்டேன், என்னடா இப்படி அநியாயமாக பேசுகிறாருன்னு. ஆனால் இதை பேச வேண்டும், திருக்குறளில் இருக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியும். இதை எழுத்து கடுமையாக அவர் எழுதின உடனே கீவா ஜெகநாதன் உட்பட பல நூற்றுக்கணக்கான தமிழ் பேராசிரியர்கள்லாம் கடுமையாக எழுதியிருக்கிறாங்க. அதை எதிர்த்து இவரை விடாமல், அதெல்லாம் ரைட் தான்ப்பா, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் அப்படி நீ சொல்கிற, பெண்களை என்ன செய்யணும், நிறை காக்கும் காப்பே தலை, அவனுக்கு மட்டும்தானே இது? ஆம்பளை கிடையாதா? கேள்வி, ஆம்பளை கிடையாதா? சரி, நிறை நெஞ்சு எய்துபவர், எல்லா இலக்கியங்களையும் ஏப்பா இந்த பெண்களை படாத பாடுபடுத்துறீங்க? நீ அது சிலப்பதிகாரம், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம், நெஞ்சை அள்ளிக்கிட்டு போகுது. பெண்ணறிவு என்பது பெரும் பேதமைத்து, அப்படித்தானே எழுதுறாரு. ஏன் கொஞ்சம் பேசுங்க சார். பெண்ணறிவு என்பது பேதமை, முட்டாள், பெண்கள் முட்டாள்கள், பேதமை உடையவர்கள், அதுதான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் இல்லையா? எழுக எழுந்தனை எழுகன எழுந்தனை என் செய்தனை, எழுகன்னு சொன்னானா எந்திரி போகலாம் மதுரையை பார்த்து, சரி போகலாம், முன்னாலே போயிட்டேன், என்னன்னா இப்போ தப்பு பண்ணிட்டேன்னு மதுரையிலே சொல்கிறான். எந்திரினா எந்திரிச்சிடணும், அவ்வளோதான். ஏத்தான்னு எழுதி வச்சுருக்கிற, அதான் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் இந்த பார்த்தா இத்தினூண்டு புத்தகங்க படிச்சிங்கன்னா சில இடங்களில் வேடிக்கை, நமக்கே நம்ம அறியாமலே சிக்கலாக இருக்கும் நிறையா. அதே மாதிரி கற்பு உட்பட இவர் இந்த விதவை திருமணம், கல்யாண விடுதலை, டைவர்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ லீவ் டுகெதர் வரைக்கும் வந்துருச்சு. இந்த புத்தகம் எழுதி கிட்டத்தட்ட 96 வருஷம் ஆகுதுங்க, 96 வருஷம் ஆயிடுச்சு, 100 வருஷம் ஆயிடுச்சு. லீவ் டுகெதர் வரைக்கும் வந்தாச்சு. ஆனாலும் இந்தியாவில் அப்படியெல்லாம் வாழ்ந்துட முடியாது, எந்த சதவீதம் ஏற்றுக்காது. 99.9% கிடையாது, 1% வேணா இருக்கலாம். அதனால் நீங்கள் ஸ்வீடன் நாட்டில் கணவன் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம், குழந்தைகள் இருக்கலாம். கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் விருப்பம் இல்லைன்னு வச்சுக்காங்க, 2 பேரும் பிரிஞ்சு போயிடலாம். அந்த குழந்தைய யார் பார்ப்பா? அரசாங்கம் பார்த்து. அது சின்ன நாடு பார்த்துக்குது. இந்தியா மாதிரி நாட்டில் 140 கோடி இருக்க, இங்கேயும் பார்க்கலாம். ஆனால் உண்மையான அன்பும் நேர்மை இருக்குமானால் பிரிதல் ஏற்படாதுங்கிறார் இவர். காதலை பற்றி சொல்கிறாரு, காதலுக்காகவே உசுர விடானுங்க இந்த கவிஞர்கள்லாம். இந்த கவிஞர்கள் இருக்கிறாங்க பாருங்க, காதலுக்காகவே உயிரை விட்டுருவானுங்க, அவ்வளவு காதல்னா அப்படியே உருகிருமா. அவர் எழுதுறார் பாருங்க. இதெல்லாம் நம்ம பெரியார் அதெல்லாம் படித்து பார்த்து கவிஞர்கள் கொஞ்சம் எழுதுனீங்கன்னா இளைய நல்லது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் தங்களுக்குள் நேரே வெறுத்து சொல்ல முடியாத ஒரு தனி காரியத்திற்காக ஏற்படுவதா? அது அப்படி ஏற்படுமா? ஒரு நாய்க்கு மாதிரி இருவருக்கும் இயற்கையாக உண்டாகக்கூடியது, அது நேச்சர். அக்காதலுக்கு இணையானது உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஒருவருக்குமாக இருவருக்கும் ஒரு காலத்தில் காதல் ஏற்பட்டு விட்டால் பிறகு எந்த காரணம் கொண்டும் எந்த காலத்திலும் அந்த காதல் மாறவே மாறாது. அப்படி நினச்சிட்டு காதலே பாட்டு எழுதுறதும் அத்தான் எழுதுகிறான், சினிமாவும் அதுக்காகவே எழுதுகிறான். இந்த பாரதிராஜா ஒரு படம் முத எடுத்தானே, என்ன படம்?
அலைகள் ஓய்வதில்லை, அலைகள் ஓய்வதே இல்லை, காதலும் ஓய்வதில்லை. இவர் என்ன சொல்கிறார், நான் சமீபத்தில் ஒரு சினிமா பார்த்து இதையும் சேர்த்து பேசுகிறேன். காஸ்ட்னு ஒரு ஆங்கில படம். அவன் வந்து ஃப்ளைட்டில் போகிறான், வெளிநாடு போகிறான். அவனுக்கு மனைவி மேலே ரொம்ப பிரியம், அளவு கடந்த பிரியம். ஒரு குழந்தை, அது சின்ன குழந்தை, அது மேலேயும் பிரியம். இவன் போகிறான்னு சொன்னோன்னா அந்த குழந்தைங்க வந்து நிறையா பொருள் இருக்குது, அப்பாவுக்கு வாங்கி கொடுக்குது, நீ நினச்சிக்கா அப்படின்னு. மனைவி நிறைய பொருள் வாங்கி கொடுக்குறான். அவன் மனைவி படத்தை வந்து டாலராக போட்டுக்கிறான். போட்டு ஃப்ளைட்டு போகிற வரைக்கும் அவனை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஃப்ளைட்டில் போகிறான், ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆகி ஒரு அந்த மிதவையில் போய் தீவுக்கு போகிறான். அது ஒரு குட்டி தீவு, மனுஷனே இல்லாத தீவு. அந்த தீவில் எப்படி உயிர் வாழ முடியும்? அங்கே தான் அவன் அந்த ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பாங்கிறத அழகாக காட்டுவார். அங்கே ஒன்றுமே இருக்காது, எதுவும் இருக்காது, இந்த பல்லி பூச்சி எல்லாம் திப்பேன். உயிரோட பசி இல்லை. தேங்காய், ஒரு தென்னை மரம் இருக்குது, அந்த தேங்காயை பிடிச்சி இழுத்து இது பண்ணுவான். தண்ணி கிடைக்காது, தண்ணிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் படாத பாடுபட்டு கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி தீவு. இதில் உலகத்தை அந்த பூமியில் நிறையா தீவுகள் இருக்குது. கடைசியில் அப்படியே அங்கே ஏற முடியாது, அப்படி இப்படி பண்ணி ஒரு இடத்துக்கு கொஞ்சம் தண்ணி இருக்க நாக்கால் நக்கி குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணி ஒரு 4-5 வருஷம் அதில் உயிர் வாழ்கிறான். அவன் நெருப்பை சிரமப்பட்டு கண்டுபிடிச்சி அந்த நெருப்பை வந்து மலையில் பற்ற வைக்கிறான். அதை பார்த்து எவனாவது நம்மளை தேடி வந்துட மாட்டானா? நம்ம இங்கேருந்து தப்பிச்சிருப்பட மாட்டோமா? அன்னாட தன்னுடைய மனைவி படத்தை பார்க்குறான், குழந்தை படத்தை பார்க்குறான். இந்த குழந்தை பாசத்தை பற்றி அவங்க காலில் சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த குழந்தை வந்து அப்படி வந்து கத்திரிக்காய் குழந்தை, அது எனக்கு ரொம்ப, அவங்க சொல்கிற விதம் ரொம்ப இயற்கையோடு கலந்த அந்த வார்த்தை. இவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடையாது. ஒரு நாள் ஒரு ஃபைன் மார்னிங் ஒரு இதை பார்க்குறாங்க, எவனோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டானான்னு பிடிச்சி கப்பலில் கொண்டு வந்துடுறாங்க. இவன் நேராக வீட்டுக்கு போகிறான். அவன் மனைவி இன்னொருத்தர் திருமணம் செய்து கொண்டான். அவங்க மகன் மறந்து விட்டான். இதான் படம், பரிசு பெற்ற படம். இதாங்க இயற்கை. நீ பாட்டுக்கு பிறந்த நாள்லேருந்து சாகிற நாள் வரைக்கும் மனித ஆண்கள் பெண்கள் புருஷன் செத்தா அப்படியே சாகு வரைக்கும் அப்படியே இருப்பான்னு நினைக்காத அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. இயற்கைக்கு போகிறதா சிந்திக்காத. மனிதர்கள் மனங்கள் உணர்வுகள் சிந்தனைகள் தேவைகள் மாறுபட்டிருக்க அங்கீகரி. ஆண்மையோடு அவங்க என்ன செய்யாத, ஒடுக்காத. பெண்களை பெண்களாக வாழ விடு. பெண்களுக்கு உரிமை இருக்குங்கிற விஷயத்தை அவன் ஏன் கொடுமைப்படுத்தப்பட்டாளுங்கிறது எழுதுகிறாரு. இதெல்லாம் நம்ம இப்போ சொன்னால் சோலைமகனுக்கு கோபம் வந்துடும். அதனால் இந்த காதல் என்பது இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும்னு எழுதுகிறார். படிங்க, இந்த புத்தகத்தை போய் படிச்சுட்டு அடுத்த விரலட்ட உங்கள் புத்தகத்தை நீ கொண்டு வந்துருக்குற எழுதுங்க. அதனால் அதேமாதிரி கல்யாண விடுதலை டைவர்ஸுங்கிறது இன்றைக்கு சாதாரணமாக நடக்குது. அந்த காலத்தில் மாதிரி இல்லை. அன்றைக்கு டைவர்ஷன் வந்து கிடையாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் செத்து போயிடவே வேணும், அவ்வளோதான். புருஷன் செத்து போயிட்டா பொண்டாட்டி செத்து போயிடணும். நீ அந்த காலத்தில் மன்னர் செத்துட்டானா எல்லா பொம்பளையிலும் அவங்களோட வந்து உடன்கட்டி ஏறிடுவாங்க. அன்னைக்கு தான் என்னன்னு பரவாயில்ல. இப்போ சமீபத்தில் ராஜஸ்தானில் சதிமாதா ஒன்று பண்ணாங்கல்ல, சமீப காலத்தில், எனக்கு எந்த வருஷம் நினைவு இல்லை, ஒரு 25-30 வருஷத்துக்குள்ள சதிமாதா. பெண்கள் வந்து அதோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும், ஆண்கள் அது பிரச்சனை. பேடகண்ட அண்டிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான் அப்படின்னு நான் படித்தது. சுப்பிரமணிய வாத்தியார் சொல்லு. பேடகண்ட அண்டிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான். பாடாத தேனி உலவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டா? யார் எழுதுனது? பாரதிதாஸ் எழுதுறார். பாரதிதாஸ் சொல்கிறாரு, டே மனிதர்கள்டா, அவள் பெண்ணடா, அப்படி எங்கேயாவது இருக்குமா உலகத்தில்? மறுமணம் செய்வதற்கான இதில் எழுதுகிறார். இது நீங்கள் 1934 எழுதினானே இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த மதத்தையே கட்டி ஆளக்கூடியவங்க என்ன குதிச்சிருப்பாங்க. இதுக்கு இவர் எழுதின புத்தகத்துக்கு பதில் புத்தகங்கள் வந்தவை பல ஆயிரக்கணக்கான பக்கங்களில் புத்தகங்கள் வந்திருக்குது. இதோடு முடிச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்லணும். இவர் ஆசை என்பது ஜீவ சுபாவமானது. மனிதனுக்கு ஆசை என்பது மனித உயிரோடு கலந்துருப்பு. அதை நீ எடுத்துக்கொள்ளாதே, இயற்கையான சுபாவம் என்று எடுத்துக்கொண்டு வாழ பழகிக்கொண்டு ரொம்ப முற்போக்காக செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதே போல் மறுமணத்தை பற்றி இன்றைக்கி அது சாதாரணமாக நடக்குது. மெட்ரிமோனியல்லாம் வந்தாச்சு, ஜாதி ரீதியான மெட்ரிமோனியல்.
மெட்ரிமோனியலையும் ஜாதி ரீதியான மெட்ரிமோனியல். இங்கே கோனார்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும். பின்ன ஜாதி ரீதியான மெட்ரிமோனியல்ஸ். பிள்ளைமாரெலாம் ஒன்றா சேரு, எல்லா பிள்ளைமாருக்கும் சேர்த்த மெட்ரிமோனியல் எல்லாம் அதெல்லாம் வந்தாச்சு. அப்பவும் விட்டுக்கூட மாட்டான். மேலும் மேலும் இருக்க மாட்டேங்கிறது, ஜாதி மேலும் மேலும் இருக்க மாட்டேங்கிறது. அது இந்த முதலாளித்துவத்துக்கு கார்பரேட் இது தேவைப்படுகிறது. அதை சரியாக அவன் செய்கிறான். இவனும் அதனுடைய வழியில் என்ன செய்கிறான்? நான் அப்போ முதல்ல சொன்ன பாருங்க, அதில் போயிட்டே இருக்கான். ஆனால் இப்போ பெரியாருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்ததில் ஒன்று குறிப்பிடுறாரு. அவங்க தங்கச்சி, இவர் வந்து பலிஜா நாயுடு வகுப்பை சேர்ந்தவர், கர்நாடகாக்காரர். அவங்கெல்லாம் அவங்க பெண்கள்லாம் கோஷா போடுவாங்க. முஸ்லாமியர் மட்டும் இல்லை, அவங்க பெண்களும் கோஷா போடுறவங்க, யார்கிட்டையும் பேச முடியாது. இவருடைய செல்வந்தர், தனவந்தர். இவங்க வீட்டில் பெண்களே இவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க. அவ்வளோ ஒடுக்கப்பட்டவர்கள். அவங்க தங்கச்சி, இவருக்கு இப்போ பிரியமான தங்கச்சி இறந்துடுறாங்க. அவங்க கணவர் இறந்துறாரு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ, சின்ன வயசுலேயே இறந்துச்சே அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க. எத்தனை வயசில்? 11 வயசு. கல்யாணம் பண்ணவனுக்கு 11 வயசு, கொஞ்சம் அதிகம். அவன் செத்து போயிடுறான். செத்து போன உடனே ஒரு 1000 பேர் தேடுறாங்க. இது அவர் கதை இல்லை, அவர் சொந்த வாழ்க்கையில் எழுந்தது. அவர் சொந்த வாழ்க்கையில் என்ன, அவர் இறந்த உடனே பெரியார் என்ன செய்கிறாருன்னா, எல்லோரும் மாமா என்னை வந்து இப்படி ஒரு கல்யாணம் கேட்டேனா, ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் செத்து போயிட்டானே. அந்த பொண்ணு வயதுக்கு வரவில்லை. அது அதை விட கொடுமையாது. 1934 எழுதும்போது ஏதோ வெளிநாட்டில் நடந்ததில்லை. இந்த மதத்தினுடைய பிடி எவ்வளோ வலுவாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, 1000 பேர் அழுகிறாங்க. எல்லாம் செஞ்சுட்டு அம்பாட்டு போயிடுறான். இந்த பெண் விதவை ஆகிறான். வெள்ளச்சலை, சின்ன பிள்ளை. அதுக்கு பின்னால் அது வயதுக்கே வருது. இவருக்கு மனசுக்குள்ள அப்போவே இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும், எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு மனைவியோட தங்கச்சி தம்பியை பிடிச்சி, டேய் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்கிறாங்க. பணக்காரராக இருக்கார், அவரும் பணக்காரரு. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சி வச்சு அந்த பிள்ளைய தனியாக அனுப்பிச்சி வச்சு இவரையும் தனியாக அனுப்பிச்சி வச்சு, ஏன்னா இவர் போனான்னா சந்தேகப்பட்டால் போடுவாங்க, ஒரு மாதிரி இப்போ ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிற ஆளாக இருக்காங்க, இதான் கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறேன் அப்படின்னு பண்ணி அங்கே போய் அனுப்பிச்சி வச்சிடறாங்க. திருமணம் பின்னால் அனுமதிக்கவே இல்லை. இருந்தாலும் அந்த திருமணத்தை நடத்தி இருக்கிறார். அதாவது வாயில் பேசலை, அவர் செயல்படுத்தி காட்டியிருக்கார். அன்றைக்கே செயல்படுத்தி காட்டியிருக்கிற விஷயமெல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது. சின்ன புத்தகம் தான், இதை படிங்க, அவசியம் படிங்க. அதே மாதிரி விதவைகள் தான் அந்த பாட்டு சொன்னது அதே தான். இந்த விஷயங்களை உள்ளடக்கி இந்த புத்தகத்தை நான் பாரதி புத்தாலயத்தில் வாங்கின போது முதலே நாங்கள் இதை இந்த மாதிரியான ஒரு 10 பேர் சேர்ந்து விவாதத்துக்கு உட்படுத்தி இருக்கிறோம். இதில் ஒவ்வொரு தலைப்பையும் ஒரு நாள் பேசலாம். ஒரே பக்கம்தான் இருக்குங்க ஒரு தலைப்பு, அதை ஒரு நாள் பேசலாம். சொத்துரிமை, இன்றைக்கி பெண்களுக்கு சொத்துரிமை வந்துருச்சு, அன்றைக்கி அது இல்லை. அதே மாதிரி பலதார மனம். தசரத சக்கரவர்த்தி 60,000 பெண்கள் மனைவி இருந்தாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்ம காலத்துக்கு முன்னதெல்லாம் சாதாரணமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலச்சுவார்ந்தார்கள், உயர் ஜாதிக்காரங்களுக்கு 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி சாதாரணமாக இருந்துச்சு. கடவுளுக்கு நிறைய பொண்டாட்டி. பெண் வந்து செகண்டரிங்க. கடவுள்லேயும் ஆண் கடவுள் தான் ப்ரையாரிட்டி, சாக்தம் அல்ல. நீங்கள் மதமெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, சாக்தம் அல்ல, கௌமாரம் அல்ல, இல்லையா? சைவம் வைணவம் 1ஆம் நம்பர் வந்து அவர் தான். யார்? சிவன் அல்லது விஷ்ணு தான். மற்றதெல்லாம் செகண்டரி. அவர் 2 வச்சுக்குவார், 3 வச்சுக்குவார், போகிற வழியிலலாம் ஒன்று புதுசாக ஒன்று கூட பண்ணிக்குவார். இது இந்து மதத்தில் மட்டும் வச்சுக்காதீங்க. இஸ்லாமிய மதத்தில் நபிகளுக்கு 4 மனைவி இருந்ததாக சொல்லப்படுகிறது, இல்லையா? சொல்லப்படுகிறது. அப்படின்னா உலகத்தில் பெண்ணு மட்டும் என்ன செய்யக்கூடாது, 1+ கிடையாது. அது என்னடா உனக்கு மட்டும் அது? அவர் கேள்வி அதுவும், அதனால உனக்கு மட்டும் அது? எல்லா மத சாமிக்கும் இருக்குது, நீ மட்டும் அனுமதிக்க மாட்டேங்கிறிய. ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற விஷயத்தை, முக்கியமானது பெண்களுக்கு இதெல்லாம் அவர் சொல்கிறாரு. இதில் இத்தினூண்டு புத்தகத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கணும்னு சொல்கிறாரு. எப்படி இன்றைக்கு தலித்துகளுக்கு நில உரிமை வழங்கினால் அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று நினைக்கிறார்களோ, பெண்களுக்கு சொத்துரிமை தான் ஒரு மரியாதை ஏற்படும் சொல்கிறாரு. அன்றைக்கி வந்துருச்சு.
ஆனாலும் கூட இன்றைக்கி நான் கிராமத்தில் பார்க்குறதுனா உனக்கு எவ்வளோ நகை போட்டிருக்கிறேன், உன்னை எவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், போடு கையெழுத்து, வேண்டி ஒரு பாதி வாங்கிக்க, ஏதோ கொஞ்சம் வாங்கிக்க. இதுதான் கிராமத்தில் நடக்க. அதுக்கு மேலே கேட்டால் தீ வச்சு எரிச்சிடும். ஏதோ ஒன்று பண்ணுவோம் பாருங்கள். இவைகளெல்லாம் ஆமாம், இவைகளை எல்லாவற்றையும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. நாம் என்ன சொல்கிறோன்னா, இலக்கிய களம் ரொம்ப நிறைய நேரம் எழுதிட்டு நீங்களும் பேசணும். இலக்கிய களத்தில் வெறும் கவிதைகள் கதைகள் மட்டும் இல்லாமல் இது மாதிரியான கட்டுரைகளை நாம் விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டும், உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டு என்னை அனுமதிச்சுக்கு முதல்ல வருத்தத்துக்கு மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நானே ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். இந்த கதை இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான. கல்லூரியில் படிக்கிற காலத்தில் இருந்தே இது விவாதத்துக்கு அந்த தமிழ் பேரவை இருக்கும்ல, தூள் பறக்கும். தூள் பறந்த காலம் உண்டு. திமுகவினுடைய வளர்ச்சி காலம், திகாவினுடைய வளர்ச்சி காலம். இதை உற்சாகப்படுத்தி பேசியது, நியாயமாக பேசியது ஆண்களை விட பெண்கள் பேசியது. நீங்களும் பேசணும், அதான் முக்கியம். அவங்களும் பேசியிருக்காங்க. நீங்கள் பேசுங்க, கருத்து சொல்லுங்கள்.